வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பரிகாரமும் பலன்களும் என்ற இந்த புத்தம் புதிய பகுதியிலே நாள் ஒன்றுக்கு 2 நபர்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் பதில்கள் பரிகாரங்கள் அன்றைய தினத்துக்குரிய ஜோதிட குறிப்பு. இன்றைய காலகட்டத்திலே நாம் படித்தாலும் வேலை கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக இருக்கிறது. என்னிடம் கேள்வி கேட்பவர்கள் 80% தங்களுக்கு அமையும் தொழில்கள் அல்லது வேலைகளை பற்றியே கேட்ட வண்ணமாகவே இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே படித்து முடித்து வேலை இல்லாத பட்டதாரிகளும் சாதாரண மனிதர்களும் ஏராளமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே வேலை கிடைப்பதற்கான தாந்திரிக பரிகாரம் தெய்வீக பரிகாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு பொருத்தமான பரிகாரத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்படுகின்றேன். அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு சென்று மாலை நேரங்களிலே நெய் தீபம் போட்டு வர இவ்விதமாக 3 மாத காலங்கள் தொடர்ந்து முருகனுடைய ஆலயங்களிலே மாலை வேளைகளிலே அந்த நெய் தீபம் போட்டு வர அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்று வேலை வணங்கினால் வேலை உண்டு என்று கூறுகிறது. அதை நீங்கள் முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருகப்பெருமானை வேண்டி இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து இப்பொழுது ஒரு நபர் கடிதத்தின் மூலமாக அவருடைய முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கின்றார். அந்த நபரை இப்பொழுது நாம் பார்க்கலாமா? ஐயா, உங்கள் நிகழ்ச்சியை தினந்தோறும் தவறாமல் பார்த்து வருகிறேன். அதை பார்ப்பது மட்டும் இல்லாமல் குறிப்பும் எடுத்து வருகிறேன். உங்கள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக உள்ளது. அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் எளிமையான பரிகாரங்களாகவும் இருக்கிறது. இப்பொழுது பாண்டியன் என்ற அந்த நபர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை சார்ந்தவர். இவருடைய பிறந்த தேதி 23/12/1983 மாலை 6:27க்கு பிறந்திருக்கின்றார். இவருடைய கேள்விகள் பலவாக இருந்தாலும் அந்த கேள்விகளிலே இவர் முக்கியமாக கேட்பது என்னவென்றால் இவருடைய தொழிலை பற்றி அவர் கேட்கின்றார். இப்பொழுது அந்த தொழிலுக்குரிய பாண்டியனுடைய அந்த லக்னம் ராசி நட்சத்திரம் தசையை இப்போது பார்க்கலாம். இவர் கடக லக்னம் என்று தன் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் மிதுன லக்னத்தை சார்ந்தவராக இருக்கின்றார். கடக ராசியை சார்ந்தவர். ஆயில்யம் நட்சத்திரம் இவருடைய சொந்த நட்சத்திரம். இவர் மிக முக்கியமாக கேட்டிருப்பது இவருடைய கேள்விகளை பற்றி தான், அதாவது தொழிலை பற்றி தான். இந்த தொழில் இவருக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கின்றார். அதற்கான பொருத்தமான பரிகாரங்களையும் கேட்டிருக்கின்றார். இப்பொழுது நடப்பில் சுக்கிர தசை ஓடிக்கொண்டிருப்பதால் இந்த சுக்கிர தசை 2018 வரை இவருக்கு இருக்கிறது. இந்த சுக்கிர தசை சனியோடு சேர்ந்திருப்பதால் நிச்சயமாக சிரமமான ஒரு தசையாக தான் இருக்கும். இவருக்கு அமைகின்ற தொழில் மருத்துவத்தை சார்ந்த தொழில் நிச்சயமாக இவருக்கு பலனளிக்கும். அதற்கான பரிகாரங்களை இப்பொழுது நான் சொல்லுகின்றேன். அதை இவர் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தினசரி இவர் சென்னிமலை சித்தரை வணங்கி வர வேண்டும். அதாவது சென்னிமலை சித்தரை காலையில் 20 நிமிடம் அல்லது 30 நிமிடம் தியானம் செய்ய வேண்டும். அதாவது அதற்குரிய மந்திரம் என்னவென்றால் ஓம் ஸ்ரீ சென்னிமலை சித்தரே போற்றி போற்றி என்று இவர் தினசரி 20 அல்லது 30 நிமிடம் தியானம் செய்து வர வேண்டும். அடுத்தது 2018 வரை வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி கோயில் அல்லது பெருமாள் கோயிலில் மாலை வேளையிலே நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். பித்ரு தோஷம் குலதெய்வ வழிபாடு, அதாவது பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். குலதெய்வத்தை தொடர்ந்து வணங்க வேண்டும். அப்படி இவர் செய்து வரும் பொழுது நிச்சயமாக இவருடைய வேலை பாக்கியம், மேலும் இவருக்கு அந்த பொருளாதார வசதிகள்
நிச்சயமாக ஏற்படும் என்று சொல்லி பூர்த்தி செய்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த நேயர் கேள்வியோடு காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கேள்வி, அதற்குரிய பரிகாரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாமா? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சந்தியாவுக்கு கேக்குறேங்க சார். சந்தியாவுக்கு கேக்குறீங்க. நீங்க எங்கன்னு பேசுறீங்க? ராணிப்பேட்ல இருந்து பேசுறேன் சார். சரிங்க, அவங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/6/1999. ஓகே. பிறந்த நேரம் சொல்லுங்க. சாயந்தரம் 6 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. பிறந்த இடம்? ஆற்காடு. ஆற்காடு. இப்போ அவங்களுடைய ராசி, லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்றேன் பாருங்க. இவங்களுடைய லக்னம் வந்து விருச்சிக லக்னம். இவங்களுடைய ராசி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா சதயம், அதாவது நட்சத்திரம் சதயம், ராசி வந்து கும்பமா. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கின்ற தசை சொல்றேன், அது கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. சரிங்க சார். ஓடிக்கொண்டிருக்கின்ற தசை குரு தசைமா 2008 இருந்து 2024 வரைக்கும் ஓடுது. சரிங்க சார். இந்த தசை பொதுவாக நல்ல தசை தான். ஆனால் 6ல் தசை நடத்துவதால் இவங்களுக்கு திருமண வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, உடல் நலனாக இருந்தாலும் சரி, உறவு முறையில் ஒரு ஒரு போராட்டத்தை கொடுக்கின்ற ஒரு காலமாக கஷ்டமான ஒரு பீரியடுன்னு தான் இதை சொல்லணும். இப்போ உங்களுடைய முக்கியமான கேள்வி கேளுங்க. இல்ல, அவங்க படிக்கணும், மேலுக்கு வந்து என்ன படிக்கலாம்? இப்ப +2 படிக்கிறாங்க. என்ன படிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்களோட இதுக்கு? ஆமாம், படிக்கிற இந்த காலகட்டத்தில் 6ல் குரு தசை நடத்தும் போது படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணுமா. நான் சொல்கிற பரிகாரங்களை மனசளவில் குறிச்சி வச்சுக்கோங்க. சரிங்க சார். அப்போ தான் படிப்பு வந்து அவங்க ஒழுங்காக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், அவங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை எடுக்க முடியும். புரியுதுங்களா? சரிங்க சார். நம்பர் 1 என்ன செய்யணும், அவங்க காலையில் ஒரு 20 அல்லது 30 நிமிடம் காலையில் எழுந்து அகப்பை சித்தரை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ அகப்பை சித்தரே போற்றி போற்றின்னு சொல்லி அந்த தியானம் செய்துன்னு வரணுமா. 2வது, வேழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலில் மாலை நேரங்களில் விளக்கு ஏற்றி வரணுமா. 3வது, மிக முக்கியமானது, இவங்களை ஒரு தடவை ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் முருகனிடம் வியாழன் அன்று சென்று சுமார் ஒரு 6 மணி நேரம் ஆலயத்தில் தங்கி நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்குடியிலையும், திருச்செந்தூர் போகிற பாக்கியம் கிடைச்சா அங்கே ஸ்ரீம் சரவண பவ அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லணும். பிதூர் தோஷம் இருந்தால் நிவர்த்தி செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணுமா. அப்போ தான் இவங்களுடைய படிப்பு பூர்த்தியாகும். அதோட நட்புல இவங்களுக்கு சிறப்பாக வந்து வாழ்க்கை வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இந்த பரிகாரங்களை மட்டும் செய்யுங்க. ஓகேவா? அவங்க மேல என்ன படிக்கலாம் சார்? அந்த மாதிரி மேல படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இவங்களுடைய படிப்பு பாகம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, மிக முக்கியமாக இவங்க படிப்புக்குரிய கிரகம், அதாவது எங்கே இருக்கிறார் இவங்க தொழிலுக்குரிய கிரகம், படிப்புக்குரிய கிரகம் சொல்லும் பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறதால இவங்க வந்து மெடிக்கல் லைன் படிக்கலாம், இல்லைன்னா இன்ஜினியரிங் லைன் படிக்கலாம், இல்லை கமர்ஷியல் லைன் சொல்லுவாங்க, காமர்ஸ். அந்த ஆமாம், அந்த காமர்ஸ், பிகாம், எம்காம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு படிப்பு, இல்லைன்னா இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு, இந்த படிப்புகளில் வந்து நல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுமா. நான் சொன்ன அந்த பரிகாரங்களை மட்டும் செய்ய சொல்லுங்க. ஓகேவா? நன்றிம்மா. இதுவரையில் 2 வித்தியாசமான நேயர்கள் அவர்கள் கேட்ட வித்தியாசமான கேள்விகள், ஒரு கடிதத்திற்கு உரிய அந்த கேள்விக்குரிய பொறுப்பான பதில்கள், இன்னொன்று அந்த நேயர் கேட்ட அந்த கேள்விக்கு பொருத்தமான பரிகாரங்களை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.